தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிட்னி தமிழன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இடம் சர்க்குலர் வே. ஸோ இது வந்து ஒரு சிட்னியோடைய நாடி தீர்ப்புன்னு சொல்லலாம். இந்த சர்க்குலர் கேவை நீங்கள் ரீச் பண்ணோன்னா நிறைய வழி இருக்குது. ஒன்று வந்து ட்ரெயின், இல்லைன்னா பஸ்ஸில் வரலாம், இல்லைன்னா வந்து லைட் ரயில், இல்லைன்னா ஷிப்பில் வரலாம், அப்படி இல்லைன்னா போட்லேயும் வரலாம். ஸோ இந்த 5 விதமான டிரான்ஸ்போர்ட் இருக்கிற இடம் இது. ஸோ முன்னொரு காலத்தில் வந்து இது வந்து ஒரு ஃபோர்ட்டாகவும் ஹார்பராகவும் இருந்திருக்கு. ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் வந்து இங்கே இருக்கிறது. நம்ம அபார்ஜினல்ஸ் தான், அவங்க தான் வந்து முதல் குடிமகளாக இங்கே இருந்திருக்காங்க. இதுக்கு அவங்க பேர் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா வராங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு பேர். ஸோ வராங் என்றால் லிட்டில் சைல்டு, அதாவது குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க இதை பெயரிட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ 2 ஐகானிக் பிளேசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒப்பேரா ஹவுஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். இந்த 2 ஐகானிக் பிளேஸ் இருக்கிறதுனாலையோ என்னவோ இங்கே வந்து ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸு, மால்ஸு, பப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஹோட்டல்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்கும். நியூ இயர் பார்க்கணுமே இந்த ஏரியா, அப்பா ஃபுல் க்ரௌடாக இருக்கும். ஒரு சின்ன கால் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி, பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி மக்களை வந்து உண்டு திரட்டி பண்ணுவாங்க. 10 நிமிஷம் அந்த 15 நிமிஷம் வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய முறை. நியூ இயர் வந்து சீக்கிரமாகவே இங்கே வந்துடும் இல்லையா. மக்கள் பார்த்தீங்கன்னா ஹார்பர் பிரிட்ஜை பார்த்துட்டு அங்கேருந்து ஒப்பேரா ஹவுஸ் பார்க்க போகிறாங்க. ஒப்பேரா ஹவுஸ் பார்த்தவங்க ஹார்பர் பிரிட்ஜை பார்க்க போவாங்க. ஸோ மக்கள் இங்கிட்டு இருந்து அங்கே, அங்கிட்டு இருந்து இங்கேன்றது போயிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த கூட்டம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் கேவிலிருந்து நிறைய பீச்சஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து வாக் மூலிமாவே வந்து இந்த போட் மூலிமாவே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பீச்சஸ் வந்து பார்க்க போகலாம். நிறைய பீச்சஸ் லைக் மேன்லி பீச், காக்கோட் ஐலாண்ட், வாட்சன் பே, அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் சிட்னி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து பீச்சஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் போட் மூலிமா போய்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பல் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு மூலிமா நம்ம பஸ்ஸு, ட்ரெயின்னு, லைட் ரயில், இந்த வாஃபு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பயணம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் சார்ஜஸ் இருக்குது. போட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்குமே ஒரே இது தான். ஃப்ரைடேவும் சாட்டர்டே சண்டேவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ அது ஒரு கணக்கு இருக்குது. பசங்கள்லாம் போனாங்க இல்லைங்களா, அவங்களாம் மீன் பிடிக்கிறாங்க. அது வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு தான் இங்கே மீன் பிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து பிடிக்க முடியாது. ஒப்பேரா ஹவுஸ் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேருங்க. ஸோ தனி வீடியோவை நான் போட போகிறேன் ஒப்பேராவில். இப்போதைக்கு சும்மா இங்கேருந்து பார்த்துக்குங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாம் ரவுண்ட் கட்டி பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, வாய் ஜாலத்தில் வந்து மக்களை கட்டி போகிறது இல்லை. ஸோ இதுதான். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த என்ன ஃபன் பண்ணுறாருன்றதை பார்த்துன்னு இருக்காங்க. இன்னும் முழு மூச்சாக இறங்கலாம்னு நினைக்கிறேன். அவர் பேசிட்டு தான் இருக்காரு. இந்த க்ரூஸ் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். முன்னாடி வந்து கிட்ட போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. Okay. Win prize. You really want that prize, don't you? கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொன்னார், என்ன மக்கள் என்ன டியூனில் இருக்காங்கன்றது தெரியல நம்மளுக்கு. நடுவில் வந்திருக்கோம் நம்ம. You get a prize. That was a joke. There is no prize.
Just kidding. சரி வாங்க everyone. நம்ம அந்த Here we go. க்ரூஸை பார்க்க போகலாம். ஸோ க்ளோஸ்அப்பில் அதை நான் காட்டுறேன். இந்த க்ரூஸ் இழுத்துன்னு போகிறதுக்கு சிறிய போட்டுங்க இருக்கும். அது வந்து இழுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் ஆழமான பகுதியில் போயிட்டு விட்டுட்ட பிறகு அப்புறம் தான் இந்த க்ரூஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது வந்து ஜஸ்ட்டு மிதக்கிற மாதிரி தான். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை இந்த க்ரூஸில் நம்ம போயிட்டு வரலாம். பார்ப்போம் டைம் இருக்கான்னு. ஓகே, மோஸ்ட்லி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் உங்களுக்கு சர்க்குலருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் அழகாக ட்ராயிங் போட்டுட்டு இருந்தார். இந்த குழந்தை அப்படியே இருந்தது ஸ்கெட்சு. ஸோ அவரது ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நன்றி, வணக்கம் மக்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிட்னி தமிழன் அன்பழகன் தேவராஜ். நன்றி, வணக்கம்.